என்னைக்குமே சமுதாயத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துட்டு வருது. அதுவும் அவங்க சரியான நேரத்துல சரியான இடத்துல இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றத நம்ம செய்திகள்ல தினம் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு கேர்ள் இன் த பங்கர். இது 2018 ரிலீஸ் ஆன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் 6, 2006 14 வயசே ஆன எலிசபெத் ஷாஃப் அப்படின்ற ஒரு பொண்ணை வின்சென்ட் ஃபிலியாஃப் அப்படின்ற ஒரு ஆளு கிட்னாப் பண்ணி வச்சிட்டு இருந்த சம்பவத்தை மையமா கொண்டுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்த மோசமான சம்பவத்தோட தொகுப்பு தான் இந்த படம். படத்தோட ஓபனிங் சீன்ல எலிசபெத் தன்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட கிளாஸ்ல இருக்கா. அந்த சமயத்துல அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வந்த ஒரு ஆளு அந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த டீச்சரும் உடனே அந்த கிளாஸ்ல இருந்த லூசி ஜெனிங்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை கூப்பிட்டு அந்த ஆள் கூட போக சொல்லி சொல்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பஸ்ல எலிசபெத் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமாண்டா கிட்ட அன்னைக்கு கிளாஸ்ல லூசிக்கு நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கா. அமாண்டாக்கும் அந்த பொண்ணு ஏன் கிளாஸை விட்டு போனான்றது தெரியல. ஆனா அவ எலிசபெத் கிட்ட அந்த பொண்ணோட அம்மா ஒரு மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம போலீஸ் அந்த பொண்ணு வீட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு வந்த எலிசபெத்தும் அவளோட அம்மா மேடலுக்கு போன் பண்ணி அவளும் அவளோட தம்பி பாபியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றா. அன்னைக்கு ராத்திரி எலிசபெத்தோட என்டையர் ஃபேமிலி வீட்டுல தான் இருக்காங்க. அதே சமயத்துல அந்த வீட்டுக்கு மிக அருகாமையில ஒரு ஆளு காட்டுக்குள்ள ஒரு பள்ளத்தை நோண்டிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில எலிசபெத்தோட வீட்டுல அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா டான்றவரு ஹண்டிங் போறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கூட கிளம்புறாரு. அதுக்கப்புறம் எலிசபெத் ஸ்கூலுக்கு போறதுக்காக ஸ்கூல் பஸ் பிடிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கும் போறா. பாபியும் அவனோட ஸ்கூலுக்கு தனியா கிளம்புறான். அவ அவசரமா கிளம்பும் போது அவளோட பேக்ல இருந்த மஸ்காரா விழுந்ததை அவ கவனிக்காம போயிடுறா. அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போகும்போது எலிசபெத் அவங்க அம்மா கிட்ட இந்த சாட்டர்டே நான் அமாண்டாவோட வீட்டுல தங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேக்குறாங்க. அவங்களும் நீ தங்கலாம், ஆனா அந்த பொண்ணோட அம்மா கிட்டே நீ பர்மிஷன் வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போயிட்டு இருக்கும் போது எலிசபெத் தன்னோட பேக்ல அந்த மஸ்காரா இல்லாததை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட வண்டியை திருப்புறியா, நான் வீட்டுல போய் மஸ்காரா எடுத்துட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு கிட்ட ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, திரும்பி போனா இன்னும் லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு விடாம அதே சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்களும் டென்ஷன் ஆகி அந்த பொண்ணை நீ இதே மாதிரி அடமெண்டான ஆட்டிடியூடோட இருந்தீனா தயவு செஞ்சு வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க. எலிசபெத் தான் அதுக்கு சரி நான் வீட்டுக்கே வரமாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கார்ல இருந்து இறங்கி ஸ்கூல் பஸ்ல ஏறி போறா. இப்போ கிளாஸ்ல எலிசபெத்தோட பாய் ஃப்ரெண்ட் கேஸ் அப்படின்ற பையன் இந்த சாட்டர்டே என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அவகிட்ட கொடுக்குறாங்க. இப்ப கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கேஸும் அந்த ரெண்டு பொண்ணுங்க கூட சேர்ந்து பஸ்ல போறான். பஸ்ல இருந்து இறங்கின உடனே அந்த பையன் அவன் வச்சுட்டு இருந்த மருவானான்னு சொல்லக்கூடிய அந்த போதை சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறான். அவன் அதை எலிசபெத் கொடுக்கும்போது அவ அதை வாங்க மறுத்துடுறா. ஆனா அமாண்டா அதை வாங்கி அடிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு கார் வந்து கேஸ பிக் பண்ண வந்ததுனால இவனும் தன்னோட பேரண்ட்ஸ் புடிச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மருவானாவை எலிசபெத்தோட பேக்குள்ள போட்டுட்டு சனிக்கிழமை மீட் பண்ணும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பையன் எலிசபெத் கிட்ட நீ வேணா வா என் கார்ல போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு அதுக்கு என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. அவளும் தன்னோட வீட்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் அவ வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஆளு வந்து அவகிட்ட பேசுறதுக்காக அவளை கூப்பிடுறான். அந்த ஆளு ஒரு போலீஸ் ஆபீசர்னும் அவளோட தம்பி பாபியா அரெஸ்ட் பண்ணிருக்கணும் சொன்னதுனால இவளும் நம்பி அந்த ஆள் கிட்ட போறாங்க. தயங்கி போன எலிசபெத்த எதிர்பார்க்காத சமயத்துல அந்த ஆளு அவளோட கையில விலங்க மாட்டி உன் வீட்டு பின்னாடி நீ மருவான வளர்க்கறல அதனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றான். அவளுக்கும் ஒன்னும் புரியாம அந்த ஆள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ட்ரை பண்றா. ஆனா அந்த ஆளு அந்த பொண்ணோட கழுத்துல பாம் மாதிரி எதையோ கட்டி தப்பிக்கணும்னு நினைச்சா இது வெடிச்சு சதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயம்புறுத்தி கூட்டிட்டு போறான். உன் தம்பியை நீ பாக்கணும்னா அமைதியா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ வீட்டுல பாபி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி எலிசபெத் இன்னும் வீட்டுக்கு வரலன்ற நியூஸ சொல்றான். அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. சில நேரம் கழிச்சு மறுபடியும் அவங்க அம்மா போன் பண்ணி பாபி கிட்ட எலிசபெத் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் இன்னும் வரல அப்படின்னு சொல்றான். அவங்களும் அந்த பையன் கிட்ட அவ பஸ் ஸ்டாப்ல எங்கன்னா உட்காந்துட்டு இருக்காளா போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனை பாக்குறதுக்காக போறான். அதே நேரத்துல அவங்க அம்மா அமாண்டாக்கு போன் பண்ணி எலிசபெத் அவ கூட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே சமயத்துல நமக்கு அந்த ஆளையும் எலிசபெத்தையும் காட்டும் போது அந்த பொண்ணு அந்த ஆளு கிட்ட எங்க இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்பதான் அந்த ஆளு கூலா அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை இப்ப கிட்னாப் பண்ணிருக்கேன், தப்பிச்சு போனீங்கன்னா உன்னை சுற்றுவான்னு சொல்லி பயமுறுத்துறான். இப்பதாங்க எலிசபெத்துக்கு அந்த ஆளு ஒரு போலீஸ் ஆபீசர் இல்லன்னு சொல்லி ஆபத்தை உணர்ந்து அழ ஆரம்பிக்கிறா. அந்த ஆளு திடீர்னு அந்த நேரத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள எலிசபெத்தை போக சொல்றான். உள்ள போன எலிசபெத்தும் அந்த ஆள் கிட்ட தயவு செஞ்சு என்ன கொன்னுடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நேரமும் அதிகமா ஆயிட்டே இருக்கிறதுனால எலிசபெத்தோட அம்மாவும் கவலைப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வர பஸ் ரூட் எல்லாமே தேடி அலையறாங்க. அந்த சமயத்துல அவங்க அமாண்டாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இவங்க கிட்ட தயவு செஞ்சு போலீஸுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்கள உடனே போலீஸுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு காணாம போன விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப காலையில ஹண்டிங்காக வெளியே போன எலிசபெத்தோட அப்பா டான வீட்டுக்கு வந்த உடனே மேடலின்
மேடலின் அந்த ஆளு கிட்ட நம்ம பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரலன்னு சொல்லும் போது எதுக்கு பேனிக் ஆகுற, எப்படியும் அவன் வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாரு. ராத்திரி ஆயிடுது. 2 போலீஸ்காரங்க அவங்களோட வீட்டுக்கு வந்து சுத்தி முத்தி எலிசபெத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க மேடலின் கிட்ட அவ காணாம போனதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்ததா, ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் போலீஸ் கிட்ட ஆமா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவகிட்ட நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸும் அந்த பொண்ணு வேணும்னே தான் யாரோ ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிட்டு தன்னோட கோவத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் மேடலின் அந்த போலீஸ் கிட்ட என் பொண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் அது கன்வின்ஸ் ஆகாம சரி 2 நாள் டைம் கொடுங்க, உங்க பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா மறுபடியும் எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ எலிசபெத்தை அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல நம்ம காட்டும் போது அவளை கிட்னாப் பண்ணவன் பாலியல் ரீதியா அவளை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். பாவம் அந்த பொண்ணால என்னங்க செய்ய முடியும், ஏதாவது பண்ணா உயிர் போயிடும் அப்படின்ற பயத்துல அவனுக்கும் இவ இணங்கி போறா. ஆனா அந்த பொண்ணு விடாம அழுதுட்டே இருக்கிறதுனால அந்த சைக்கோ அவகிட்ட இதே மாதிரி அழுதுட்டு இருந்தீங்கன்னா உன்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம அவ அந்த பொண்ணு கிட்ட நீங்க இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத, நான் வெளியே நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கேன், நீ தப்பிக்கணும்னு நினைச்சினா அதுல மாட்டிப்பேன்னு சொல்லி பயமுறுத்துறான். ஒரு கட்டத்துல எலிசபெத்துக்கு இந்த சைக்கோட பேரு வின்சன் அப்படின்றது தெரிய வருது. இப்ப அந்த ரூமுக்குள்ள டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது வின்சன் அந்த பொண்ணு கிட்ட என்ன உன்னை யாருமே தேடல போல இருக்க, உன்னை பத்தி எந்த நியூஸுமே டிவில வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரங்க மறுபடியும் மேடலினோட வீட்டுக்கு வராங்க. அவங்க கிட்ட மேடல் என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் போற அளவுக்கு எல்லாம் அவளுக்கு தைரியம் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவளோட இம்பார்ட்டன்டான பொருள் எல்லாம் வீட்டுலதான் இருக்கு, கண்டிப்பா அவ அதை விட்டுட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க அந்த போலீஸ்காரங்களை உடனடியா எலிசபெத்தை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்ப இந்த போலீஸ்காரங்களும் எலிசபெத் காணாம போன அந்த கேஸ ஷெரீஃப் தாம்சன் அப்படின்றவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்ட தாம்சனும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட காணாம போன 48 மணி நேரம் தான் ரொம்ப குரூஷியலான டைம், நீங்க அதுல ஆக்ஷன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்போ அவளை கடத்தி 3 நாள் ஆயிடுது. அந்த சைக்கோ வின்சனும் அந்த பொண்ணை தொடர்ந்து துன்புறுத்திட்டே இருக்கான். பாவம் அந்த பொண்ணு அவனோட டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ கேஸ் கூட ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ண நாட்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறா. அந்த சமயத்துல தான் எலிசபெத்தோட அப்பா டான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட குரலும் மேல கேக்குது. அவங்க எல்லாருமே இப்போ எலிசபெத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுங்க எலிசபெத் டைரக்டா அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் அவங்களுக்கு கீழே இருக்கான்றது. அந்த சைக்கோவும் ஒரு துப்பாக்கி எடுத்து எலிசபெத்தோட தலையிலேயே வச்சு ஏதாவது சட்டம் போட்ட இங்கேயே உன்னை சுற்றுவோன்னு சொல்லி பயமுறுத்துறான். அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த பொண்ணோட அப்பா அவளுக்கு மேலேயே தான் நடந்துட்டு இருக்காரு. ஆனா இவளால கத்தி கூட அவரை கூப்பிட முடியாது. இப்போ சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. நியூஸ்லயும் எலிசபெத் காணாம போன நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த நியூஸ்ல எலிசபெத்தோட அம்மா எங்க பொண்ணு எப்படியாவது திரும்பி எங்களுக்கு கிடைச்சிடணும், அதுக்காக நாங்க தினமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எலிசபெத்தும் கண்ணீர் விட்டு அழறாங்க. இப்ப 4வது நாள் ஆகுது. எலிசபெத்துக்கு இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனா அவளால சாதாரணமா தப்பிக்கலாம் முடியாது. இப்போ அதுக்காக ஒரு பிளான் போட்டாகணும். இதனால அவ வின்சென்ட் கூட கொஞ்சம் க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ அந்த கிட்னாப்பர் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் இணங்கி போற மாதிரி நடிக்கிறா. இப்பதாங்க வின்சென்ட் ஏன் இவளை கடத்தி அங்க வச்சிருக்கான் அப்படின்ற உண்மையா அவளுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா வின்சனுக்கு அவரோட ஒய்ஃப் பீனட் அப்படின்றவங்க கூட வாழணும்னு தான் இங்க ஆசையா இருந்திருக்கு. ஆனா அவரோட ஒய்ஃப் பீனட் தன்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணதா சொல்லி இந்த ஆள் மேலேயே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஆள் இந்த இடத்தையே ரெடி பண்ணிருக்கான். வேற வழி இல்லாம பொண்டாட்டியும் அங்க கூட்டிட்டு வர முடியாம இவன் இங்க தனியா தங்கறதுக்காக முடிவு பண்ணி தங்கிட்டு இருந்திருக்கான். இப்ப அந்த சைக்கோ அந்த இடத்துல தான் கூட வாழறதுக்கு ஒரு ஆளை தேடி அலைஞ்சிருக்காங்க. அந்த சமயத்துலதான் பாவம் அவன் கண்ணுல இந்த பொண்ணு மாட்டிருக்கா. இவனும் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு வின்சென்ட் தூங்கிட்டு இருக்கும்போது எலிசபெத் அவனோட கண்ணை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரீச் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளோட கழுத்துல செயின் கட்டி இருந்ததுனால அவளால அந்த கண்ணை எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வின்சென்ட் முழிக்கும் போது மேல ஏதோ ஹெலிகாப்டர் எல்லாம் பறக்கிற சத்தம் கேட்டுட்டு உடனே அவன் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து அவங்க 2 பேரையும் மறைக்கிற மாதிரி வச்சுக்கிறான். ஒருவேளை அவங்க ஏதாவது ஹீட் டிடெக்ஷன் சென்சார்ஸ் வச்சு செக் பண்ணாங்கன்னா அதுல இவங்க மாட்டாம இருக்கிறதுக்காக இதை செய்யறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி எலிசபெத் வின்சென்ட் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. இவளோட பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவ அந்த ஆள் மேல அன்பு காட்டுற மாதிரி நடிச்ச உடனே அந்த ஆளும் இந்த பொண்ணு தன்னை லவ் பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இதனால அந்த ஆளும் அவ கையில போட்டு இருந்த விலங்க ரிலீஸ் பண்ணி அவளை ஃப்ரீயா இருக்க விடுறான். எலிசபெத் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆள் கிட்ட க்ளோஸ் ஆகுறா. எந்த அளவுக்குன்னா அவன் கிட்ட இருக்கிற கன்னை அவ கையில அவனே கொடுத்து எப்படி சுடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி தரான். இந்த கன் நிஜமான கன் கிடையாது. இருந்தாலும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல சுட்டா கண்டிப்பா எதிர்க்க இருக்கிறவங்க செத்து போவாங்க. அவ அந்த கன்னை சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டதை பார்த்த வின்சென்ட்டும் அவ மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அன்னைக்கு ராத்திரி வின்சென்ட் மறுபடியும் அந்த ஹேண்ட் கப்ஸ் அவ கையில போட்டுட்டு அவளை கூட்டிக்கிட்டு பங்கர்ல இருந்து வெளியே போய் யாரோ ஒருத்தங்க அவங்க கார்ல விட்டுட்டு போன சாப்பாடை எடுக்கிறாங்க. அதை பண்ணிட்டு அவங்க ஒரு கேன்ல அங்க இருந்து ஆத்து தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல வின்சென்ட்க்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிற சத்தம் கேட்ட உடனே அவனை எலிசபெத்தை கூட்டிக்கிட்டு அந்த பங்கரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போது இந்த பொண்ணு
புத்திசாலித்தனமா தன்னோட ஒரு ஷூவை விட்டுட்டு போறா. எதுக்குன்னா மறுபடியும் யாராவது வந்து தேடினா இந்த பொண்ணு கண்டிப்பா இங்கதான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுக்குதான். இப்போ 7வது நாள் ஆயிடுது. வின்சன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவ இத்தனை நாளா பிளான் பண்ண விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ வின்சனோட போன் எடுத்து அவளோட அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது துரதிர்ஷ்டவசமா அந்த அண்டர் கிரவுண்ட்ல செல்போன் சிக்னல் இல்லாதனால அவன் அந்த பங்கரோட டோரை லைட்டா திறந்து அந்த கேப் வழியா அந்த செல்போன்ல இருந்து அந்த மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்றா. அதிர்ஷ்டவசமா அந்த மெசேஜும் ஒரு வழியா போயிடுதுங்க. உடனே அவ அந்த வின்சனோட செல்போன்ல இருந்த சென்ட் மெசேஜை டெலீட் பண்ணிட்டு அந்த போனை வச்சுட்டு இப்ப அவ வின்சனோட துப்பாக்கி எடுத்து வின்சனை சுடலான்னு சொல்லிட்டு அவன் தலையை நோக்கி காட்டி சுடுறா. ஆனா வேற கிளிக்னு சத்தம் மட்டும் தான் கேக்குது, புல்லட் எல்லாம் எதுவும் வரல. இதனால அவ போட்ட பிளான் வேற சொதப்பிடுது. இப்ப ஷெரீஃப் தாம்சன் எலிசபெத்தோட அம்மா கிட்ட உங்க பொண்ணு இந்த ஏரியால இல்லன்னு நினைக்கிறேன், அதனால உங்க பொண்ணை தேடுறத கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க பல கிலோமீட்டர் இதை சுத்தி தேடிட்டாங்க, எலிசபெத்தை எங்கேயுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ 8வது நாள் ஆயிடுது. மேடலின் அவங்களோட செல்போனை செக் பண்ணும்போது எலிசபெத் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்ததை பார்த்துட்டு அவங்களும் சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்களோட பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்ற விஷயமும் புரியுது. டானும் மேடலின் கிட்ட இந்த நம்பருக்கு கால்லாம் நம்ம பண்ண வேணாம், இதை நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அந்த 2 போலீஸ்காரங்களும் அந்த மெசேஜ் ஒரு பிராங்க்னு நினைச்சுக்கிட்டு மேடலினையே அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்றாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த நேரம் ஷெரீஃப் தாம்சன் வந்து மேடலினை அந்த நம்பருக்கு கால் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இதனால எலிசபெத்தோட உயிருக்கே ஆபத்துன்னு அவர் சொல்றாரு. இப்போ 9வது நாள் ஆயிடுது. போலீஸ்காரங்களும் அந்த போன் நம்பரை வச்சு அந்த போனோட ஓனரோட அட்ரஸை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த போன் நம்பர் கேத்ரின் ஹீத் அப்படின்ற ஒரு லேடி பேர்ல 3 வாரத்துக்கு முன்னாடி தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதனால போலீஸ்காரங்களும் நேரா அந்த கேத்ரினோட வீட்டுக்கு போறாங்க. அவளோட வீட்டுக்கு போகும்போது ஒரு போலீஸ்காரரு நான் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப அவரு ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நான் இங்க வந்தேன். அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் மேல கேஸ் இருந்தது, ஆனா அந்த ஆளை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த போலீஸ்காரங்களும் கேத்ரின் கிட்ட அவளோட பாய் ஃப்ரெண்ட பத்தி கேட்கும் போது அவ அதுக்கு பல வருஷமா நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலே போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் வெளியும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூமை கண்டுபிடிக்கிறாங்க. இப்பதாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்க தேடிட்டு இருக்கிறவன் நல்லா பள்ளம் நோண்டுவான் போல இருக்கு. இதனாலதான் போலீஸ்காரங்களால பூமிக்கு மேல அவனை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம போலீஸ் கேத்ரின் மேல சஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அவ பல வருஷமா அவனை பார்க்கலன்னு சொன்னால அதை அவங்க நம்புற மாதிரி இல்ல. கேத்ரினோட பேர்ல தான் அந்த ஆள் யூஸ் பண்ற சிம் கார்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அந்த போலீஸ்காரர் கேத்ரின் கிட்ட இந்த போன் நம்பரை 3 வாரத்துக்கு முன்னாடி தான் நீ வாங்கியிருக்க, இப்படி இருக்கும்போது எப்படி இந்த நம்பர் அந்த ஆள் கையில போச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அந்த ஷெரீஃபும் அவகிட்ட நீ ஏதாவது அந்த ஆளுக்கு உதவி செய்யற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது, அவன் பண்ற கிரைம்ல நீயும் ஒரு பார்ட்டு தான் சொல்லி உன்னத்திக்கு உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. இதனால கேத்ரினும் பயந்து போய் அந்த போலீஸ்காரங்க கிட்ட தினமும் அந்த ஆளுக்காக எங்க சாப்பாடு வைப்பா அப்படின்ற இடத்தையும் காட்டுறா. எங்க தெரியுமா, அதே கார் ட்ரங்க் பின்னாடி தாங்க. இப்போ ஷெரீஃப் தாம்சனா ஒரு டீம் கிட்ட இந்த ஆள் இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கான், ஃபாரஸ்ட் முழுக்க சரௌண்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்க, எப்படியும் சாப்பாடு எடுக்க வருவான்ல அப்ப பிடிக்கலாம் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு வின்சென்ட் பத்தின நியூஸை மீடியால சொல்லுங்க, அப்பதான் அவன் பேனிக் ஆகி வெளியே வருவான் அப்படின்னு அவர் சொல்லும் போது இன்னொரு போலீஸ்காரரு இது எனக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்ன உடனே ஷெரீஃப் அதுக்கு யோ அந்த ஆள் தைரியமானவெல்லாம் கிடையாது, கண்டிப்பா அந்த நியூஸை பார்த்தா மறுபடியும் பயந்து ஓடுவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வின்சென்ட் நியூஸை பார்க்கும்போது அந்த ஆளோட பேரை நியூஸ்ல சொன்னதை கேட்டு அந்த ஆளும் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறான். அதுக்கு காரணம் எலிசபெத் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சந்தேகப்படுறான். இதனால அவனோட செல்போனை செக் பண்ணி பாக்குறான். ஆனா எந்த ஒரு மெசேஜும் அவன் போன்ல இருந்து போன மாதிரி தெரியல. இப்போ இந்த ஆள் கோவமா இருக்கிறத பார்த்து எலிசபெத்தும் அந்த ஆள் கிட்ட எதுக்கு கோவப்படுற, என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆறுதல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா போலீஸ் மட்டும் இப்ப நம்ம 2 பேரையும் பிடிச்சாங்கன்னா உன்னை மட்டும் தான் ஜெயில போடுவாங்க, ஏன்னா நான் மைனர், இப்போதைக்கு நீ எங்கேயாவது தப்பிச்சு போ, நீ எங்க போனாலும் உன்னை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்றா. இந்த சமயத்துல தாங்க இன்னொரு விஷயத்த அவ தெரிஞ்சுக்கிறா. வின்சென்ட் பீனட்னு ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ணா பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. படத்தோட முதல் சீன்ல அவ கிளாஸ்ல இருந்து லூசி ஜெனிங் அப்படின்னு ஒரு பொண்ணு போனால அந்த பொண்ணு தாங்க அது. கேத்ரின் யாருன்னா இந்த ஆளோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். அதே சமயத்துல லூசியோட அம்மா தாங்க அவ. இந்த சைக்கோ வின்சென்ட் இருக்கான்ல, அவன் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட பொண்ணு மேலேயே லவ் வச்சிருக்கான், அவளை கல்யாணம் பண்ணணும்னு வேற ஆசைப்பட்டிருக்கான். இதை எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணுகிட்ட அவனே சொல்றாங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு எலிசபெத் சொன்ன மாதிரி அவனும் செய்யறான். அவளை அந்த பங்கர்லயே விட்டுட்டு அவகிட்ட அந்த ஆளு நான் பங்கர்லயே உன்னை விட்டுட்டு போறேன், நீ கண்டிப்பா என்ன வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ 10வது நாள் ஆயிடுது. எலிசபெத்தும் இப்ப கத்துறதா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பங்கர்லயே உட்காந்துட்டு இருக்கா. இருந்தாலும் அவ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பங்கரை விட்டு வெளியே போலான்னு முடிவெடுத்து போறாங்க. இப்போ
இப்போ அவ வின்சென்ட் சொன்ன மாதிரி அங்க ஏதாவது டிராப்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் இருக்கா. அப்ப அவ கத்தி யாரையாவது கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதுக்கும் அவ பயப்படுறா. அதிர்ஷ்டவசமா ஷெரீஃபும் அவங்களோட டீமும் அந்த பக்கம் தாங்க அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஷெரீஃப் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. உடனடியா அவளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவளோட ஃபேமிலியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவளை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே தங்களோட சந்தோஷத்தை காட்டுறாங்க. படத்தோட முடிவுல அந்த வின்சென்ட்டுக்கு தண்டனை கொடுத்ததை பத்தி சொல்றாங்க. அந்த ஆளை குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த குற்றத்துக்கு அந்த ஆளுக்கு தண்டனையா 421 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த உண்மை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி டிஃபரெண்டான படம் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு படத்தோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.